அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு. யாருக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய மனதுக்கு பிடித்தவர்களை பிரிந்து ரொம்ப மனசு நொந்து போயிருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு முறை இந்த ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சு பாருங்க. ஆமாங்க, ரொம்ப ஒற்றுமையாக இருந்தவங்க, நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஒரு காலத்தில் ஒற்றுமையாக நகமும் சதையும் மாதிரி உடலும் உயிரும் மாதிரி இருந்தவங்க, அவங்க கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் பெற்றோர்கள் நண்பர்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது நியாயமான உறவாக இருக்க வேண்டும். தவறான உறவுகளுக்கு நீங்கள் இந்த ஒரு செயல்முறையை பயன்படுத்தக்கூடாது. இதை நீங்கள் என்னைக்கு வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பதிவை நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைய கூட இதை ஆரம்பிக்கலாம். நல்ல நாள் பார்க்கணும், சுப முகூர்த்தம் பார்க்கணும், வளர்பிறை பார்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா இது பல ஆண்டுகளாக பிரிந்து போயிருப்பாங்க, சில உறவுகள் பிரிந்து போயிருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தவங்க திரும்ப அவங்க கூட நம்ம பேசணும், அவங்க கூட ஒன்று சேரணும், அவங்க நம்ம மேலே பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஒரு காலத்தில் எப்படி அவங்க இருந்தாங்களோ அதே போலவே நம்மக்கிட்ட திரும்பவும் அவங்க பேசணும், பழகணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தோடு இருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க ரொம்ப கோபத்தில், நான் முகத்திலே இனி நான் விழிக்க மாட்டேன், நீ என்னை பார்க்க வராத, என் கூட பேசாத, பேசவும் முயற்சி செய்யாத அப்படின்னு அந்த உறவை வெட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட மனசை மாற்றி அவங்க உங்களிடம் திரும்பவும் பழையபடி பேசுவதற்கான ஒரு வழிமுறை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதை சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் தவறான ஒரு வழிமுறை, இதெல்லாம் ஒரு வசியம் பண்ணுறது, தவறான முறையை பயன்படுத்துறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன முயற்சி எடுக்க போகிறோம். இந்த வழிமுறையை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எதற்காக இதை நம்ம செய்கிறோம், இதற்கான சரியான காரணம் என்ன, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேப்ப இலை. இதற்கு தேவையானது 2 பொருட்கள். ஒன்று வேப்ப இலை, இன்னொன்று தேன். இதை ரெண்டுமே சுவைகள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டான சுவை. இது பயங்கர கசப்பாக இருக்கும், தேன் இனிப்பாக இருக்கும். அதே போல் ஒருத்தவங்க தேனாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப வெறுப்பை கொட்டுறவங்களாங்க, அதாவது வேப்பம் பூ இலை மாதிரி ரொம்ப கசப்பான உணர்வுகளை வெளிக்காட்டுபவராக இருப்பாங்க. இப்போ நிறைய பேரை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு இந்த உறவு கசந்து போயிடுச்சு அப்படின்ட்டு. அதாவது அந்த உறவு மேற்கொண்டு அதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஒருத்தவங்க அந்த உறவுலேருந்து விலகிப்பாங்க, அப்போ அதை மாதிரி சொல்லுவாங்க. அதே போலவே நம்ம நல்ல நாட்கள்லாம் கசப்பான விஷயங்களை சமைக்க மாட்டோம், பொருட்களை சமைக்க மாட்டோம். யாராவது விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம கசப்பான பொருள்களை அவர்களுக்கு உணவாக பரிமாற மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இந்த 2 பொருளை வைத்து தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம அசைவம் சாப்பிட்டா செய்யலாமா, தீட்டு காலங்களில் இருந்தால் செய்யலாமா அப்படின்னு எந்த ஒரு விதிகளோ கிடையவே கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து 7 நாட்கள் செய்யணும். இந்த இலைக்கு பதில் வேறு எந்த இலையாவது நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக பயன்படுத்தக்கூடாது. வேப்பிலை, தேன், இது 2 மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்துக்கு வேணும். தொடர்ந்து 7 நாட்கள் யார் உங்ககிட்ட பேசணுமோ அவர்களை நினைத்து நீங்கள் இதை செய்யலாம். அந்த நபர் உங்கள் கண் பார்வையில் தான் இருக்கிறாரு அப்படின்னாலும் சரி, இல்லை அவர் வேறு ஊர் வேறு நாட்டில் இருக்காரு அப்படின்னாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் தாராளமாக இந்த ஒரு வழிமுறையை பின்பற்றலாம். இப்போ வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம முதல் நாள் அன்னைக்கு ஒரே ஒரு இலை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். 7 நாளைக்கு 7 இலைகள் வேணும். இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வேப்பிலை கிடைக்காது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை மாதிரி ஒரு கொத்து எடுத்து உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இலை மட்டும், இதை மாதிரி ஒரு இலை மட்டும் போதும். இதில் நீங்கள் யாரோட உறவு உங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நியாயமான உறவாக இருக்கணும், அதையும் நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் கணவர் அப்படின்னா கணவரோட பெயரை நீங்கள் இதில் எழுதலாம். ஒரு நபர் தான் ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய முடியும். இப்போ கணவர் என் கூட பேசணும், என்னுடைய அம்மா என் கூட பேசணும், என்னோடய ஃப்ரெண்டு என் கூட பேசணும்னு ஒரே நேரத்தில் 3 உறவுகளை வைத்து நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு நேரத்தில் ஒரு பெயர் மட்டும்தான் நீங்கள் இதை எழுதணும். எழுதிட்டு இதன் மேல் நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன். இந்த தேன் நம்ம இதில் ஜஸ்ட்டு ஒரு சொட்டு ஸ்பூனில் எடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சொட்டு இது மேலே வச்சு
ஒரு பாக்ஸ்லேயோ அல்லது ஒரு கிண்ணத்துலேயோ நீங்கள் போட்டு வைக்கலாம். சரிங்களா? அந்த நேம் வந்து ஃபுல்லாக அந்த தேனில் வந்து தடவி இருக்கணும். அதை மாதிரி நீங்கள் செஞ்சால் மட்டும் போதும். இப்போ இன்றைக்கி முதல் நாள் வந்து ஒரு நேரத்தில் செய்கிறீங்கன்னா அடுத்த நாளும் அதே நேரத்தில் தான் செய்யணும்னு கிடையாதுங்க. நீங்கள் வேறு நேரத்துலையும் செய்யலாம். இதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய வலது கையில் அதை வச்சுக்கிட்டு இந்த நபர் என் மேல் இருக்கக்கூடிய கோபம், வெறுப்பு எல்லாத்தையும் மறந்து என் கூட வந்து மறுபடியும் அவர் அன்பாக பேசணும், எங்களுடைய உறவு வந்து புதுப்பிக்க வேண்டும், எங்களுடைய உறவு நீண்ட நாட்கள் நிலைத்திருக்க வேண்டும், அவர் வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. நீங்கள் ரவி அப்படின்னு சொல்லிட்டு வசி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா வசி அப்படிங்கிறது உங்களுக்கு வசமாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்கள் அப்படி கூட சொல்லலாம், ஒன்றும் தவறு கிடையாது. சரிங்களா? இதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேர் எழுதக்கூடாது. முதல் நாள் ஒருத்தரோட பேரை எழுதுனீங்கன்னா அதே தான் நீங்கள் 7 நாட்களும் நீங்கள் எழுதணும். இதை வந்து எங்கள் இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட போட்டு மூடி கூட போட்டு வச்சுக்கலாம். உங்கள் கிச்சன்லேயோ உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது உங்களுடைய பெட்ரூம்லேயோ ஒரு கபோர்ட்லேயோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு இலையை எடுத்து அதில் அந்த பெயரை எழுதி கையில் வச்சு நீங்கள் அவங்க எங்ககிட்ட கூடிய சீக்கிரம் பேசணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், அவங்க வந்து உங்களை அவாய்ட் பண்ணலாம், உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கும் பொதுவான ஒரு நபர் இருப்பாங்க, அவங்க மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். யார் தவறு செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தவறு அவங்க மேலே தான் இருக்குது, இல்லை தவறு என் மேலே தான் இருக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்கனவே நடந்திருந்தாலும் கூட அவர் வந்து உங்களுடைய பாசத்தை வந்து புரிஞ்சிக்கிட்டு நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் 7 நாட்களில் உங்களுக்கு நடந்தே தீருங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இவ்வளோ தேன் வச்சிங்கனாலே போதுமானது. சரிங்களா? 7 நாளைக்கு நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வைக்கலாம். பாக்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இது வந்து இந்த இலை மேலே ஒட்டிடுச்சு அதனால் பிரச்சனையா அப்படின்லாம் எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மூடி போட்டு வச்சுடுங்க. ஏன்னா நீங்கள் ஓப்பனாக வச்சிங்கன்னா எறும்பு வந்து ஃபுல்லாக இதுவாகிடும். ஸோ ஏதாவது ஒரு பாக்ஸு, பிளாஸ்டிக் பாக்ஸோ அல்லது கண்ணாடி பாக்ஸோ, ஸ்டீல் டப்பா மட்டும் வேண்டாம். 7 நாளைக்கு அப்புறம் 8வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல இந்த 7 இலைகளையும் நீங்கள் போட்டுடுங்க. இவ்வளோதான் எளிய வழிபாடு. சரிங்க, நான் 7 நாள் செஞ்சேன், நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு ரிசல்ட்டும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாரம் கேப் விட்டுட்டு அடுத்து இன்னும் ஒரு 7 நாட்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வேண்டியவர் நேராக உங்ககிட்ட பேசலாம், இல்லை மெசேஜ் அனுப்பலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லை யார் மூலமாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து அனுப்பலாம். ஸோ நம்பிக்கை இருப்பவங்க இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்து பார்க்கலாம். உங்களுடைய நம்பிக்கை தான் அடிப்படையே. என்னங்க இதில் எழுதுனா வந்து பேசிடுவாங்களா அப்படின்னு உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தோணுச்சுன்னா நீங்கள் செய்ய தேவையில்லை. நம்பிக்கை இருப்பவங்க செஞ்சு பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.